மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பாலகிருஷ்ணன் நம்மோடு இணைப்பில் இருக்கிற அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கங்க. நல்லக்கண்ணு காலமாகி இருக்கிறார் அப்படிங்கிற துயர செய்தியை பார்க்கிறோம். அவருடனான நினைவலைகளை பகிர்ந்து கொள்ளலாம். தமிழகத்தினுடைய ஒரு மூத்த அரசியல்வாதி, விடுதலை போராட்ட வீரர், கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதுபெரும் தலைவர், தமிழகத்தினுடைய உழைப்பாளி தொழிலாளி வர்க்கத்துக்காக காலமெல்லாம் வாழ்ந்த ஒரு மகத்தான தலைவர் இன்றைக்கு இயற்கை எய்திருப்பது உண்மையிலேயே மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது. தான் பள்ளி பருவத்திலேயே விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டு விடுதலை போராட்டம் போட்டு நடக்கக்கூடிய கூட்டங்களில் கலந்து கொண்டு விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டு நாடு சுதந்திரத்துக்காக போராட வேண்டும் என்கிற உத்வேகத்தோடு குறிப்பா வஉசி நடத்திய பல்வேறு கூட்டங்களில் கலந்து கொண்டவர். அப்படிப்பட்டவர் அதுக்கு பிறகு பல தலைவருடைய கூட்டத்தில் கலந்து கொண்டு விடுதலை போராட்டத்துக்கு கலந்து கொண்டு அதன் பிறகு சிறைக்கு சென்று படிப்படியா கம்யூனிஸ்ட் கட்சியில தன்னை இணைத்துக் கொண்டு பாடுபட்டவர். அவர் கம்யூனிஸ்ட் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்ட போது கட்சி தடை செய்யப்பட்டு நாடு முழுவதும் வேட்டையாடப்பட்ட காலம். கம்யூனிஸ்ட் கட்சியில சேர்ந்தா உயிருக்கு தப்புமா என்கிற அச்சம் நிறைந்த அந்த காலத்துலதான் உறுதியோடு இளம் பருவத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியில தன்னை இணைத்துக் கொண்டார். அன்று முதல் கடைசி மூச்சு இருக்கிற வரை ஒரு மூத்த கம்யூனிஸ்ட் தலைவராக, ஒரு நல்ல மார்க்சிய சிந்தனையாளராக, லெனினிய சிந்தனையாளராக, எழுத்தாளராக, படிப்பாளியாக, பல்வேறு மக்களுக்கு போராடக்கூடிய ஒரு போராளியாக வாழ்ந்தவர் தான் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஒரு நல்லக்கண் அவர்கள். அதாவது எந்த அளவுக்கு வாழ்க்கையில ஒரு தன்னலமற்றவர் என்று சொன்னால், தென் மாவட்டங்கள் நடந்த சாதி கலவரத்தின் போது அவருடைய சொந்த மாமனாரே வெட்டி கொலை செய்யப்பட்டார். அந்த நேரத்துல கூட பதட்டப்படாமல், அதுக்கு பழிவாங்க வேண்டும் என்கிற எண்ணமெல்லாம் இல்லாமல், மக்கள் அமைதியாக இருக்கணும், இந்த மாதிரி படுகொலைகள் பிரச்சனையை தீர்க்காது என்று அவ்வளவு நிதானமாக அந்த அமைதியை வற்புறுத்திய ஒரு மகத்தான தலைவர் தான் தோழர் நல்லக்கண் அவர்கள். வாழ்நாளில் எத்தனை பல ஆண்டுகால சிறை வாழ்க்கை, பல ஆண்டுகால தலைமுறை வாழ்க்கை, பல நேரங்களில் காவல் நிலையங்களில் அவருக்கு இழைக்கப்பட்டிருக்க சித்திரவதை சொல்லி மாளாது. அப்படிப்பட்ட சித்திரவதைகள்லாம் கூட தாங்கி கொண்டு நெஞ்சுரத்தோடு தன்னுடைய அரசியல் பயணத்தை மேற்கொண்டார். தமிழ்நாட்டில் இருந்த மூத்த அரசியல்வாதிகள் அவ்வளவு பேரோடும், தந்தை பெரியார் துவங்கி ஜீவானந்தம், அதே போல நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள், டாக்டர் கலைஞர் அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா என்கிற அனைத்து தலைவர்களோடும் இரண்டர கலந்து பழகி பேசி செயல்பட்டவர். இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தின முதுபெரும் தலைவர்களாக இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களோடும், பி ராமமூர்த்தியிலிருந்து எம்.ஆர். வெங்கட்ராமன் உள்ளிட்ட தமிழக தலைவர்கள், அகில இந்திய தலைவர்கள் பி.சி. ஜோஷியிலிருந்து எல்லாரோடையும் மிக நெருக்கமாக, இன்றைக்கு இருக்கிற செயலாளர் ராஜா உட்பட எல்லாரோடையும் நெருக்கமாக இருந்து பணியாற்றியவர். ஒரு வாழ்நாள் முழுக்க உழைப்பாளி மக்களுக்கு, ஏழை மக்களுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார். அதற்காக பல போராட்டங்களை நடத்தினார். அவர் வகிக்காத பல்வேறு பொறுப்புகளை வகித்தார். விவசாய சங்கம், விவசாய தொழிலாளர் சங்கம், கட்சியினுடைய மாநில செயலாளர், தேசிய குழு உறுப்பினர், கட்டுப்பாட்டு குழு தலைவர் என்கிற பல்வேறு பொறுப்புகள்ல அவர் கம்யூனிஸ்ட் கட்சியில பணியாற்றினார். நான் கடலூர்ல மாவட்ட செயலாளராக இருக்கிற போது அந்த மாவட்டத்துல தீண்டாமை ஒழிப்பு முன்னணி மாநாடு, தீண்டாமை ஒழிப்பு மாநாடு என்ற முதல் மாநாட்டை நாங்க தான் நடத்தினோம், ஏறக்குறைய 90ஆம் ஆண்டுகள்ல. அப்ப அந்த மாநாட்டுல கலந்து கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் சென்னைக்கு இவரை கூப்பிட நான் வந்தேன். அப்பதான் நான் முதல்ல இவரை பார்க்கணும். அன்னைக்கு ஒரு கட்சியினுடைய மாநில செயலாளர் ஒரு மணி நேரத்துக்கு மேல என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி ஒரு சமூக அக்கறையோடு நீங்க நடத்துற மாநாடு ரொம்ப பாராட்டுக்குரியது, நிச்சயமா நான் கலந்து கொள்வேன்னு வாக்குறுதி கொடுத்தாரு. அதே மாதிரி இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு மிக சிறப்பான உரையை ஆற்றினார். வாழ்நாள் முழுக்க பட்டியலின மக்களுக்காக, சாதிய சமூக கொடுமைகளை எதிர்த்த பல போராட்டங்களை கண்டவர் நல்லக்கண் சொன்னால் மிகையாகாது. இப்படி எத்தனையோ விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். தாமிரபரணியில் நடக்கக்கூடிய மணல் கொள்ளை, தமிழ்நாடு நடக்கக்கூடிய கனிம வள கொள்ளை போன்ற எல்லாத்தையும் அவரு வழக்கு தொடுத்து போராளியா இருந்தாரு. ஒரு எளிமைக்கு அவர் தான் எடுத்துக்காட்டா இருந்தாரு, நேர்மைக்கு அவர் தான் எடுத்துக்காட்டா இருந்தாரு. ஒரு அரசியல்வாதிகள் எப்படி, அரசியல் தலைவர்கள் எப்படி இருக்கணும் என்பதற்கு இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டக்கூடிய தலைவர் நல்லக்கண் என்று சொன்னால் அது மிகையாகாது. எனவே இப்படி ஏராளமான ஒரு பெரிய வாழ்நாள்ல ஒரு நீண்ட நெடுங்காலம் பணியாற்றி தமிழக அரசியல ஒரு புதிய சகாப்தத்தையே உருவாக்கின
நல்லக்கண்ணு அவர்களுடைய மறைவு ஒரு பெரிய இழப்பை இன்னைக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. நிச்சயமாக அந்த இழப்பு ஈடு செய்ய முடியவே முடியாது. அதாவது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இழப்பு என்பது ஒரு பக்கம், அதன் மூலம் இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற உழைப்பாளி மக்களுக்கு, தமிழக அரசியல் உலகத்துக்கே அது ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு. அவருடைய மறைவுக்கு என்னுடைய ஆழ்ந்த அஞ்சலியை செலுத்துகிற அதே நேரத்தில் அவருடைய மறைவால் பிரிந்து வாழுகிற அவருடைய மகன் மற்றும் குடும்பத்தினர், கட்சியினுடைய தொண்டர்கள், தோழர்கள் அத்துணை பேருக்கும் மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பிலேயும் என்னுடைய சார்பிலேயும் இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன்.